வணக்கம். 1945இல் நடந்த அந்த விமான விபத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நிஜமாகவே இறந்து விட்டாரா, அல்லது அந்த மரணம் அவர் தப்பிச் செல்வதற்காக திட்டமிடப்பட்ட ஒரு மாபெரும் நாடகமா? பல தசாப்தங்களாக இந்தியர்கள் ஒவ்வொருவரையும் உறங்க விடாமல் செய்யும் ஒரு மிகப்பெரிய மர்மம் இது. இன்று ஆதாரங்களின் அடிப்படையில் இந்த மர்மத்தின் ஆழத்திற்குச் சொல்லப் போகிறோம். வாருங்கள், நேதாஜியின் வரலாற்று பக்கங்களுக்குள் நுழைவோம். வரலாற்றின் மிகவும் சுவாரஸ்யமான பக்கங்களுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று நாம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் சொல்லப்படாத கதையையும் அவரைச் சுற்றியுள்ள மர்மங்களையும் இந்த பிரத்யேகமான அலசலில் ஆழமாக பார்க்கப் போகிறோம். அவரது அசாதாரணமான வாழ்க்கையையும் அவரது மரணத்தைச் சுற்றி பின்னப்பட்டுள்ள முடிச்சுகளையும் காலவரிசைப்படி ஒரு அற்புதமான பயணமாக இன்று நாம் அவிழ்க்க உள்ளோம். இன்று நாம் பார்க்க போகும் 6 முக்கியமான அத்தியாயங்கள். ஆரம்பகால அரசியல் பயணம், காந்திக்கும் போஸுக்கும் இடையிலான சித்தாந்த வேறுபாடு, உலகளாவிய கூட்டணிகள், இந்திய தேசிய இராணுவத்தின் எழுச்சி, மர்மமான தைவான் விபத்து மற்றும் இறுதியாக விசாரணை கமிஷன்களும் உண்மைகளும். அத்தியாயம் 1. ஆரம்பகால அரசியல் பயணம். விவேகானந்தரின் சிந்தனைகளால் ஆழமாக ஈர்க்கப்பட்ட ஒரு இளைஞன் எப்படி ஒரு மாபெரும் தலைவராக உருவெடுத்தார் என்பதை பார்ப்போம். ஜானகிநாத் போஸ் மற்றும் பிரபாவதி தேவிக்கு மகனாக பிறந்த நமது சுபாஷ் சந்திர போஸ் லண்டனில் நடந்த மிகவும் கடினமான ICS தேர்வில் 4வது இடம் பிடித்தார் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆனா பாருங்க, ஆங்கிலேய சாம்ராஜ்யத்தின் கீழ் ஒரு மாவட்ட கலெக்டராக பணிபுரிய மறுத்து அந்த ஆடம்பரமான பதவியை துணிச்சலாக தூக்கி எறிந்தார். இதுதான் அவரது முதல் அதிரடியான முடிவு. அத்தியாயம் 2. காந்தி மற்றும் போஸ் இடையேயான ஒரு சித்தாந்த மோதல். C.R. தாஸ் அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் அரசியலில் நுழைந்த நேதாஜிக்கும் மகாத்மா காந்திக்கும் ஒரு பெரிய சித்தாந்த வேறுபாடு இருந்தது. ஒருபுறம் மகாத்மா காந்தியின் அஹிம்சை வழியிலான அறப்போராட்டம், மறுபுறம் பிரிட்டிஷாரை இந்தியாவிலிருந்து விரட்ட ஆயுத போராட்டமே ஒரே வழி என்ற நேதாஜியின் தீவிரமான அணுகுமுறை. இருவருமே நாட்டின் சுதந்திரத்திற்காகவே போராடினார்கள். ஆனால் அவர்கள் தேர்ந்தெடுத்த பாதைகள் முற்றிலும் நேர்மாறானவை. இந்த சித்தாந்த மோதல் திரிபுரி காங்கிரஸ் மாநாட்டுல உச்சத்தை அடைஞ்சதுங்க. காங்கிரஸ் தலைவர் பதவிக்கான தேர்தல்ல காந்தி நிறுத்திய வேட்பாளரான பட்டாபி சீதாராமையாவை எதிர்த்து போட்டியிட்டு போஸ் பெருவெற்றி பெற்றார். ஆனால் காந்தி இதை தனது தனிப்பட்ட தோல்வியாக கருதியதால் நிலைமை கொஞ்சம் சிக்கலானது. வேறு வழியின்றி நேதாஜி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஃபார்வர்ட் பிளாக் என்ற தனது சொந்த அமைப்பையே உருவாக்கினார். அடுத்ததாக அத்தியாயம் 3. உலகளாவிய கூட்டணிகள். இது உண்மையிலே ஹாலிவுட் திரைப்படங்களை மிஞ்சும் ஒரு திகில் பயணங்க. கல்கத்தாவில் பிரிட்டிஷ் அரசால் வீட்டுச் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நேதாஜி ஒரு பதான் போல மாறுவேடமிட்டு யாருக்கும் தெரியாம தப்பினார். அங்கிருந்து ஆப்கானிஸ்தானின் காபுல், பின்னர் மாஸ்கோ, அதன் பிறகு ஆக்சிஸ் நாடுகளின் ஆதரவை கோரி ஜெர்மனிக்கு சென்று சாக்ஷாத் அந்த ஹிட்லரையே சந்தித்தார். பிரிட்டிஷ் உளவுத்துறையின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு அவர் செய்த இந்த நீண்ட பயணம் மேய்ச்சல் இருக்க வைக்கிறது இல்லையா? இதைவிட ஒரு பிரமிப்பான விஷயம் என்னவென்றால், ஜெர்மனியிலிருந்து ஜப்பான் செல்ல அவர் மேற்கொண்ட அந்த கடற்பயணம்தான். வரலாற்றிலேயே மிகவும் அரிதான ஒரு நிகழ்வு இது. ஆபித் ஹசன் என்பவருடன் சேர்ந்து கொந்தளிக்கும் நடுக்கடலில் ஒரு ஜெர்மன் நீர்மூழ்கி கப்பலிலிருந்து ஜப்பானிய நீர்மூழ்கி கப்பலுக்கு தன் உயிரைய பணயம் வைத்து மாறினார். சுதந்திர தாகம் அவரை எந்த எல்லைக்கு கொண்டு சென்றது பார்த்தீர்களா? அத்தியாயம் 4. இந்திய தேசிய இராணுவத்தின், அதாவது INAவின் எழுச்சி. 1943. இது ஒரு மிக முக்கியமான ஆண்டு. ராஷ் பிஹாரி போஸிடமிருந்து இந்திய தேசிய இராணுவத்தின் பொறுப்பை நேதாஜி ஏற்றார். சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை அமைத்து உலக நாடுகளின் அங்கீகாரத்தையும் பெற்றார். அவரது இந்த அதிரடி வருகை இந்திய இராணுவ வீரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய புத்துணர்ச்சியை கொடுத்தது. வரலாற்றை படிக்கும் ஒரு பெண்ணாக எனக்கு ரொம்பவே பெருமை அளிக்கும் ஒரு தருணம் இது. கேப்டன் லக்ஷ்மி சஹல் தலைமையில் ஜான்சி ராணி படை என்ற ஒரு தனி பெண்கள் இராணுவ படையே அவர் உருவாக்கினார். அந்த காலகட்டத்தில் பெண்கள் நேரடியாக போர்க்களத்திற்கு வருவது என்பது உலக சுதந்திர போராட்ட வரலாற்றிலேயே மிக மிக முற்போக்கான ஒரு செயலாகும். இப்போ நாம் பார்க்க போவது அத்தியாயம் 5. தைவான் விபத்து. 2ஆம் உலகப் போரின் இறுதிக்கட்டம் நேதாஜியின் வாழ்க்கையில் இருளை படரவிட்டது. ஆகஸ்ட் 1945இல் அணுகுண்டுகள் வீசப்பட்டதைத் தொடர்ந்து ஜப்பான் சரணடைந்தது. இது நேதாஜியின் படைகளுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. இந்நிலையில் ஆகஸ்ட் 18 அன்று ஹபீபுர் ரஹ்மானுடன் தைவானின் தைஹோக்குவிலிருந்து அவர் பயணித்த விமானம் விபத்துக்குள்ளானது. 3ஆம் நிலை தீக்காயங்களுடன் நேதாஜி உயிரிழந்தார் என்று உலகிற்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் பல தசாப்தங்களாக இந்திய மக்களாகிய நம் ஒவ்வொருவரின் மனதிலும் எதிரொலித்துக் கொண்டிருக்கும் கேள்வி இதுதான்: அந்த விபத்து உண்மையா, அல்லது வேறு ஏதேனும் நாட்டிற்கு தப்பிச் செல்வதற்காக அரங்கேற்றிய ஒரு தப்பித்தல் தந்திரமா? இந்திய மக்கள் இதை நம்ப மறுத்தனர். இதுவே பல சந்தேகங்களுக்கு வித்திட்டது.
இது நம்ம இறுதி அத்தியாயத்திற்கு இட்டுச் செல்கிறது. கமிஷன்களும் உண்மைகளும். சுதந்திரத்திற்கு பிறகு இந்த மர்மத்தை விசாரிக்க பல குழுக்களை அரசு அமைத்தது. இதில் உள்ள முரண்பாடுகளை கவனியுங்கள். ஷானவாஸ் கமிட்டி மற்றும் கோஸ்லா கமிஷன் ஆகிய இரண்டுமே நேதாஜி விமான விபத்தில்தான் இறந்தார் என்று கூறின. ஆனால் முகர்ஜி கமிஷன் வழங்கிய அறிக்கைதான் மர்மத்தை மேலும் அதிகமாக்கியது. அதன்படி நேதாஜி அந்த விமான விபத்தில் இறக்கவே இல்லை. இத்தகைய முரண்பட்ட முடிவுகள் உண்மை புரிந்து கொள்வதை மேலும் கடினமாக்குகின்றன. இதற்கிடையில் சுப்பிரமணியன் சுவாமி போன்ற பிரமுகர்கள் முன்வைக்கும் மாற்று தகவல்கள் ரொம்பவே அதிரடியானவை. ரஷ்யா அதிபர் ஸ்டாலின் மற்றும் அப்போதைய இந்திய பிரதமர் நேருவின் மறைமுக தலையீடுத்தால் ரஷ்யாவின் சைபீரியாவில் உள்ள யாகுட்ஸ்க் சிறையில் நேதாஜி அடைக்கப்பட்டார் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இன்னொரு புறம் ஜப்பானின் ரென்கோஜி கோவிலில் உள்ள அஸ்தி நேதாஜியுடையதுதான் என்று உறுதியாக நம்புபவர்களும் இருக்கிறார்கள். இந்த மர்மத்திற்கு ஒரு முடிவு கட்ட 2016ஆம் ஆண்டில் இந்திய அரசாங்கம் நேதாஜி தொடர்பான பல ரகசிய கோப்புகளை வெளியிட்டது. ஆனால் என்ன, இத்தனை ஆவணங்கள் வெளிவந்த பிறகும் நேதாஜியின் இறுதி நாட்களை பற்றிய கேள்விக்கிடமற்ற உறுதியான உண்மைகள் இன்னும் நமக்கு கிடைக்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்தியாவின் மகத்தான தேசபக்தரான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் வாழ்நாள் முழுவதையும் தாய்நாட்டிற்காகவே அர்ப்பணித்தார். ஆனால் அவரது மரணத்தின் முழுமையான, எந்த சந்தேகமும் இல்லாத உண்மையான ரகசியம் என்றாவது ஒரு நாள் முழுமையாக வெளிச்சத்திற்கு வருமா, அல்லது வரலாற்றின் இருண்ட பக்கங்களிலேயே அது என்றென்றும் புதைந்து போய்விடுமா? இந்த கேள்வியோடு இந்த வரலாற்று தேடலை நாம் நிறைவு செய்கிறோம். நேதாஜியின் இந்த அபாரமான பயணம் உங்களுக்கு பல புதிய திறப்புகளை உருவாக்கியிருக்கும் என நம்புகிறேன். மீண்டும் ஒரு அட்டகாசமான தலைப்போடு சந்திப்போம்.